வணக்கம் நேயர்களே, தந்தையின் இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக நான் அஞ்சலி. ஈழத் தமிழர்களை அவதூறாக சித்தரித்துள்ளதாக கூறி கிங்டம் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரத்தில் கிங்டம் படம் திரையிடப்பட்டுள்ள தியேட்டர் முன் திரண்ட நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈழத் தமிழர்களை தவறாக சித்தரித்துள்ள கிங்டம் படத்தை தடை செய்ய வலியுறுத்தி கோஷமிட்ட அவர்கள் தியேட்டரை முற்றுகையிட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் நாம் தமிழர் கட்சியினரை தடுக்க முயன்றபோது இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவர் முகிலன் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் அமரர் ஊர்தியிலேயே வைக்கப்பட்டிருந்த மாணவர் உடல் உறவினர்களின் இறுதி அஞ்சலிக்காக பின்னர் கீழே இறக்கி வைக்கப்பட்டது. மாணவன் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத காட்சி அனைவரையும் கலங்க வைத்தது. மாணவர் முகிலனின் இறுதிச் சடங்கையொட்டி அவரது சொந்த ஊரான கொத்தூர் கிராமத்தில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு 2வது நாளாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளியை சுற்றி பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பாதிரியார் ஜோசு மாணிக்கத்திடம் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி விசாரணை மேற்கொண்டார். ஆலையிலிருந்து வெளியேறிய அமோனியாவால் மீனவ மக்கள் அவதிக்குள்ளாகிய அதிர்ச்சிகர சம்பவத்தை பார்க்கலாம். தூத்துக்குடி கீழ அலங்காரத்தட்டில் ஜான் சேவியர் நகர் மீனவர் காலனியில் உள்ள ஐஸ் ஆலையில் இருந்து அமோனியா வாயு வெளியேறி பொதுமக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி அமோனியா வாயு வெளியேறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அமோனியா வாயு மேலும் பரவாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து தாளமுத்து நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆம்புலன்ஸிலிருந்து சடலத்தை உறவினர்களே சாலையில் வீசிய அதிர்ச்சிகர சம்பவத்திற்கான காரணத்தை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் உள்ள பால்பூர் ஜாட் கிராமத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸில் இருந்து சடலம் ஒன்று ஸ்ட்ரெச்சருடன் சாலையில் வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் இறந்தவரின் குடும்பத்தினரே சடலத்தை வீசியதும் தெரியவந்தது. அப்பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஹிரைடே லால் என்பவர் இறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக சடலத்தை வீசி சாலையில் போராட்டம் நடத்தினர். அவர்களை சமாதானம் செய்து போலீசார் அனுப்பி வைத்தனர். ஓடும் ஆம்புலன்ஸில் இருந்து சடலம் வீசப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. 18 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்தும் தரமில்லாததால் பல்கலைக்கழக கேன்டீனில் திடீரென மின்விசிறி அருந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
ராஜஸ்தான் பல்கலைக்கழக கேண்டீனில் திடீரென ஃபேன் கழன்று விழ மாணவர் நூலிழையில் தப்பித்தார். ஜெய்ப்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள கேண்டீனில் மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நல்வாய்ப்பாக எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. சில மாதங்களுக்கு முன்புதான் கேண்டீனை சுமார் 18 லட்சம் ரூபாய் செலவில் பல்கலைக்கழக நிர்வாகம் புனரமைப்பு செய்ததாகவும் தரமற்ற பொருட்களை வாங்கியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். உணவு பெற குவிந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் கண்டனங்களை குவித்துள்ளது. மத்திய காசாவில் உள்ள மனிதாபிமான அறக்கட்டளை உதவி விநியோக மையத்திற்கு அருகில் இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த மே மாதம் முதல் உதவி பெற முயன்றபோது மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் தனியார் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பேருந்தை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை நடத்துனரும் ஓட்டுநரும் காப்பாற்றியுள்ளனர். பேருந்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பேருந்து ஓட்டுநர் நடுவழியில் எங்கும் நிறுத்தாமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை அனுமதித்தார். உரிய நேரத்தில் அளிக்கப்பட்ட சிகிச்சையால் அந்த பெண் உயிர் பிழைத்தார். ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் இந்த மனிதாபிமான செயலை மருத்துவர்களும் பொதுமக்களும் பாராட்டி வருகின்றனர். உதகையில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் மருத்துவரின் வீட்டை உடைத்து அங்கு ஓய்வெடுத்து சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பாட்னா ஹவுஸ் பகுதியில் பெண் மருத்துவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இவர் கடந்த 2 மாதங்களாக பெங்களூருவில் தனது மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் பின்புற கதவு உடைக்கப்பட்டுள்ளது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியோடு வந்து வீட்டிற்குள் பார்த்தபோது 3 பீரோக்கள் உடைக்கப்பட்டு இருப்பதும் சோஃபாவில் ஓய்வு எடுத்து சென்றதற்கான தடயங்களையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்த போது கடந்த மாதம் 25ஆம் தேதி அதிகாலை கல்லூரி மாணவரின் இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் பெண் மருத்துவர் இல்லத்திலும் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். அப்போது கனமழை பெய்ததால் வீட்டிலேயே உறங்கிவிட்டு அதிகாலை 5 மணி அளவில் எழுந்து வீட்டிலிருந்த சில பொருட்களையும் இருசக்கர வாகனத்தில் திருடிச் சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பதியில் உள்ள ஒரு கோயிலுக்குள் உலா வந்த சிறுத்தையால் பக்தர்கள் பீதியில் உறைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மலையில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் சுவர் ஏறி குதித்து சிறுத்தை ஒன்று வேட்டையாடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னரும் பலமுறை இந்த கோவிலில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களும் பக்தர்களும் அதிர்ச்சியில் உள்ளனர். வனத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வாணியம்பாடி அம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாய்சி என்ற பெண் வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் முகத்தில் முகமூடி அணிந்து கொண்டு வீட்டு கதவை தட்டியுள்ளார். இதனையடுத்து அத்துமீறி வீட்டினுள் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி ஜாய்சியின் நகையை பறிக்க முயன்ற போது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதற்கிடையே அந்த மர்ம நபர் ஜாய்சியை தள்ளிவிட்டு தப்பிச் சென்றார்.
தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு திருவிழாவின் போது படகு பற்றி எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானின் டோக்கியோவிற்கு அருகிலுள்ள யோகோகாமாவில் பட்டாசு திருவிழாவின் போது பட்டாசுகளை வைத்திருந்த படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு வெடிக்க பயன்படுத்தப்பட்ட படகுகளில் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததாகவும் அதில் இருந்த 5 தொழிலாளர்கள் கடலில் குதித்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டதாகவும் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஒருவர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ மற்றொரு படகுக்கும் பரவியது. ஆனால் அதில் ஆட்கள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 25 நிமிட இடைவெளியில் 20,000 வான வேடிக்கைகள் வெடிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் பட்டாசு வெடிக்கும் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நிகழ்ந்த அதிர்ச்சிகர காட்சிகளை பார்க்கலாம். காட்டுத்தீ பரவல் பதிவான அதிர்ச்சிகர டைம் லாப்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டா மரியா பகுதியில் காட்டுத்தீ கடுமையாக பரவியது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 49,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பிலான வனங்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் கலிபோர்னியா மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவிய அதிர்ச்சிகர டைம் லாப்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தவரை நடு ரோட்ல வச்சு வெட்டி கொலை பண்ணிருக்கு ஒரு கும்பல். தகாத உறவுக்கு தடையாக இருந்த கணவனுக்கு மனைவியின் கள்ளக்காதலன் போட்ட ஸ்கெட்ச் இது. ரியல் எஸ்டேட் தரகர் நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் அன்று ஒட்டுமொத்த திருவேற்காட்டையும் திகிலடைய வைத்தது. பட்ட பகலில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தின் தடயங்களைத்தான் போலீசார் அந்த மண் தரையிலிருந்து தோண்டி எடுத்துக் கொண்டிருந்தனர். கொல்லப்பட்டவர் திருவேற்காடு டிடிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார். 45 வயதாகும் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். இவருக்கு விஜயகுமாரி என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்து 3 பிள்ளைகள் உள்ளனர். பிள்ளைகள் மூவரும் பருத்திப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பள்ளிக்கு சென்ற பிள்ளைகளை அழைத்து வர ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த சிவக்குமார் கோலடி பகுதியில் வண்டியை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதை கழிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு மர்ம கும்பல் சிவக்குமாரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி சரித்துவிட்டு எஸ்கேப் ஆனது. இந்த தாக்குதலில் ரத்தம் தெறித்து சிவக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிவக்குமாரின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொலைக்கு காரணம் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட போட்டியா அல்லது முன்விரோதமா போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை வேகம் எடுத்தது. இதற்கிடையில் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்த போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது திருவேற்காட்டைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான லால் பிரகாஷ் என தெரிய வந்தது. 32 வயதான லால் பிரகாஷையும் கொலைக்கு உதவியாக இருந்த கல்லூரி மாணவன் மோகன் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அதில் திருவேற்காட்டைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய தகராறில் சிவக்குமாரை கொலை செய்ததாக கூறினார்கள்.
உடனே போலீசார் சுரேஷை தட்டி தூக்கி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் கொலைக்கான காரணம் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்ல, கள்ளக்காதல் பிரச்சனை என்று தெரிய வந்திருக்கிறது. ஆம், கொல்லப்பட்ட சிவகுமாரும் ஸ்கெட்ச் போட்ட சுரேஷும் நண்பர்கள். சுரேஷின் வயது 29 தான். இருவரும் சேர்ந்துதான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார்கள். இதனால் சுரேஷ் அடிக்கடி சிவகுமாரின் வீட்டிற்கு வருவது வழக்கம். அப்படி வரும்போதெல்லாம் சிவகுமாரின் மனைவி விஜயகுமாரியிடம் ஆசையாக பேசி பழகியிருக்கிறார் சுரேஷ். அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதைப் போல இருவரும் ஒரு நாள் கட்டிலும் காமமுமாக சிவகுமாரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நண்பனும் மனைவியும் சேர்ந்து தனக்கு இழைத்த துரோகத்தால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சிவகுமார் இருவரையும் கள்ளக்காதலை கைவிடச் சொல்லி கண்டித்திருக்கிறார். இதற்கு பின் விஜயகுமாரியிடம் சுரேஷால் நெருங்க முடியாமல் போயிருக்கிறது. மேலும் இருவருக்குள்ளும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த சிவகுமாரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி சரித்திர பதிவேடு குற்றவாளி லால் பிரகாஷை நாடியிருக்கிறார் சுரேஷ். இதனையடுத்து ஒரு வாரமாக சிவகுமாரை பின்தொடர்ந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சம்பவத்தன்று கதையை முடித்திருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் கள்ளக்காதலன் சுரேஷ், கொலை செய்த லால் பிரகாஷ், மோகன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் சிவகுமாரின் மனைவி விஜயகுமாரிக்கும் தொடர்பு இருக்கிறதா என அவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் இந்த கொலையில் விஜயகுமாரிக்கு தொடர்பு இல்லை என தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை விடுவித்தனர்.